السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியன்கள், தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ஜல்லஷானோ தஆலா தனது பேரருள் பெருங்கருணையினால் நம்முடைய வாழ்க்கையை வளமானதாக ஆக்கி அருள்வானாக. நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் உதவி செய்தருள்வானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், செலவீனங்களை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. கடன் தொல்லைகள், தாங்க முடியாத சிரமங்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் ஷரீஅத்துடைய கட்டளைகளை எடுத்து நடந்து வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் தொழுகை. தொழுகை என்பது முஃமினுக்கு ஒரு பெரிய அன்பளிப்பு. அந்த தொழுகையுடைய மதிப்பையும் மகத்துவத்தையும் நாம் விளங்குவது கிடையாது. தொழுகையுடைய பலன்கள், ஆகிரத் ரீதியான எவ்வளோ பலன்கள் இருக்கிறது, உலகில் ரீதியான ஏராளமான பலன்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருந்தால் அவனிடத்திலே நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள் குடிகொண்டு இருக்கும். அதே மாதிரி மனிதனுக்கு நோய்க்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய மன உளைச்சல், டென்ஷன், மன அழுத்தம், இது மாதிரியான நோய்கள் தொழக்கூடிய மனிதனுக்கு வராது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் அப்படியே பதட்டக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். எந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த மனிதன் ரொம்ப பதறிடுவான். ஒரு காரியத்தை சொல்லி பாருங்க, ஒரு சின்ன சோதனை வந்துடுச்சு, சின்ன பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த மனிதன் பதற்றத்திற்கு அளவே கிடையாது. அந்த பதற்றத்தின் காரணமாகத்தான் அவனுக்கு பலவிதமான நோய்கள் வருகிறது. அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டு இருக்கின்றான். அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் வந்துவிட்டால் துவண்டு போய் விடுகின்றான். அதே சமயம் ஏதாவது நல்லது வந்து விட்டால் அந்த மனிதன் யாருக்கும் காட்டாமல், யாருக்கும் கொடுக்காமல் தான் மட்டும் அனுபவித்து அதை மறைத்து கொள்கின்றான். இது மனிதனுடைய இயற்கையான இயல்பு என்று குர்ஆன் சொல்லுது. சொல்லிவிட்டு சொல்லுகிறது, இது பொதுவான மனிதர்களுக்கு இந்த தன்மைகள் இருந்தாலும் இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள், பதற்றங்கள் அல்லது அடுத்தவர்களுக்கு கொடுக்க கூடாது என்ற சிந்தனைகள் எல்லாம் தொழுகையாளிகளுக்கு இருக்காது என்று குர்ஆன் சொல்லுது. எந்த தொழுகையாளிகள்? ஏதோ நினைச்சப்ப தொழக்கூடியவர்கள் அல்ல, நிரந்தரமாக தொழுகையை பேணக்கூடிய அந்த தொழுகையாளிகள் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டார்கள். எது வந்தாலும் என்னுடைய ரப்புடைய முடிவு,
அவன் எதற்கு தீர்ப்பு செய்திருக்கின்றான், அவன் நாடியதுதான் நடக்கும் என்ற சிந்தனையிலே அந்த விஷயத்தை கடந்து சென்று விடுவான். அந்த தீமைக்காக, அந்த கஷ்டத்திற்காக அந்த மனிதன் பதட்டமடைய மாட்டான் என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ உளவியல் ரீதியாகவும் ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் அவன் மனது ரிலாக்ஸாக இருக்க, எதற்கும் பதட்டப்பட மாட்டான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இன்ன ஸலாத்த, நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறதே, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான செயல்களையும் கெட்ட செயல்களை விட்டும் ஒரு மனிதனை, தொழக்கூடிய மனிதனை அந்த தொழுகை தடுக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ அந்த மனிதனுடைய செயல் ரீதியான, பழக்க வழக்க ரீதியான செயல்களையும் அந்த நடத்தைகளையும் தொழுகை சரியாக்குகின்றது. மன ரீதியான அவனுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தொழுகை சரியாக்குகின்றது. இது குர்ஆன் சொல்லுது, இதை குர்ஆன் சொல்லுது. நாம தாங்க தொழுகிறோம், நாம தான் தொழுகிறோம். நமக்கு இது மாதிரியான ஒரு பலன் கிடைக்குதா? பலன் கிடைக்குதா? நான் தான் இத்தனை வருஷமாக தொழுதுகிட்டு வரோம். ஆனால் எதா இருந்தாலும் உடனே டென்ஷன் ஆயிடுறோம், உடனே பதற்றம் ஆயிடுறோம். நல்ல குணங்கள் நம்மிடத்திலே ரொம்ப அருகி போயிருக்கிறது, கெட்ட குணங்கள் நம்மிடத்திலே பெருத்து போயிருக்கிறது. காரணம் என்ன? தொழுகை மனிதனை செம்மையாக்கும், தொழுகை மனிதனை சீராக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தொழுகை என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகையின் மூலமாக ஒரு மனிதனை தீய செயல்களிலிருந்து அந்த தொழுகையை தடுக்க வேண்டும். இதுதான் தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் தொழுகிறான், அவனிடத்தில் கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, கெட்ட செயல்கள் இருக்கிறது, தீய குணங்கள் இருக்கிறது, அவன் இன்னும் பொறுமை கொள்ளவில்லை என்று சொன்னால் ஃபலா ஸலாத்த லஹு, அவன் அது தொழுகையே இல்லை, அவன் தொழுகிறது தொழுகையே இல்லை. ஏன்? தொழுகையில் உயிர் இருக்கணும். நாம் தொழக்கூடிய தொழுகையில் உயிர் இல்லை. தொழுகையின் மூலமாக என்ன பலன் நமக்கு ஏற்பட வேண்டுமோ அந்த பலன் தொழுகையின் மூலமாக ஏற்படவில்லை. தொழுகிறோம், ஆனால் தொழுகையின் மூலமாக என்ன பலன் ஏற்பட வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்களோ அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கவில்லை, ஏற்படவில்லை. காரணம் என்ன? அந்த தொழுகையை நாம் தொழுகையா தொழுகிறது இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? தொழுகை அப்படின்னு சொன்னால் அல்லாஹு அக்பர் கையை கட்டி, அல்லாஹு அக்பர் ருக்குவுக்கு போய் சமியா அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லி, அல்லாஹு அக்பர் சஜிதாவுக்கு போய் அத்தஹியாத்தில் உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டா நாம் தொழுதுட்டோன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த தொழுகையில் எந்த அளவிற்கு உள்ளச்சம் இருக்குது, மன ஓர்மை இருக்கிறது, அல்லாஹுவை ஞாபகம் அந்த தொழுகையில் எந்த அளவுக்கு நாம் வச்சிருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையுடைய பிரதான நோக்கம், ஏன் தொழுகணும்? ஏன் தொழுகணும்? நம்ம எல்லாம் தொழுகிறோம், நாம் எல்லாம் தொழுகாளிகள் என்று சொல்கின்றோம். ஏன் தொழுகணும்? அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்கிறான், அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி. ஏன் நீங்கள் தொழுகணும் தெரியுமா? என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகணும். நம்ம தொழக்கூடிய தொழுகையில் அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது நாம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய தொழுகை, என்னுடைய தொழுகை, நம்ம ஒவ்வொருவரும் நான் தொழக்கூடிய தொழுகை எப்படி இருக்குது? அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குதா? தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் எவ்வளோ நேரம் நான் அல்லாஹ்வுடைய நினைப்பிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்த்தா அந்த தொழுகை ஏன் நமக்கு பலன் தரவில்லை என்பது விளங்கும். நம்ம தொழுகையே இல்லை, அது ரூஹே இல்லை. அந்த தொழுகையில் ரூஹே இல்லை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மாட்டு வண்டி ஓட்டுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருக்கிறேன். அந்த ஊரில் ஒரு டீ கடை இருக்கும், அந்த ஒரு டீ கடை தான் 3 மாட்டு வண்டிக்காரங்க ஓட்டிக்கிட்டு வருவாங்க. இங்கே போய் ஏதோ லோடு இறக்கிட்டு வருவாங்க. 3 மாட்டு வண்டிக்காரங்க 3 தெரு. முதல்ல ஒரு தெரு 1/2 கிலோமீட்டரில் போயிடும், இன்னொரு மாட்டு வண்டி
பள்ளிவாசல்லாம் தாண்டி அந்த லாஸ்ட்டில் இருக்குது அவர் வீடு. இன்னொரு வண்டி நேராக போகும். 3 பேரும் 3 திசையில் இருக்குது. நான் நேரில் பார்த்துருக்குறேன். அவங்க 3 பேரும் அந்த சாயங்காலம் வந்த உடனே அந்த டீ கடையில் 3 பேரும் இறங்கிடுவாங்க. அந்த சாட்டையை தூக்கி மாட்டு வண்டியில் போட்டுட்டு 3 பேரும் இறங்கிடுவாங்க. 3 பேரும் டீ குடிப்பாங்க. டீ குடித்தா மாட்டு வண்டி பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கும். வண்டி பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கும். முதல் வண்டி அது வீட்டுக்கு சரியாக போயிடும். அவங்க வீடு எங்கே இருக்குதோ அந்த வீட்டுக்கு இறங்கி போயிடும். எங்கே எதிரில் வண்டி வந்தால் இறங்கணும், கீழே ரோட்டை விட்டு கீழே இறங்கி அது பாட்டு எப்படி போகணும் எப்படி வளையணும் அது முதல் வீட்டுக்கு போயிடும். 2வது வீடு லாஸ்ட்டில் இருக்குது. அந்த மாட்டு வண்டி அந்த மாடு அவங்க வீட்டுக்கு நேராக போயிடும். அந்தந்த மாடு அந்தந்த வண்டியை எடுத்துக்கின்னு இவங்க டீ குடிச்சின்னு பொறுமையாக போவாங்க. அந்தந்த வீட்டுக்கு போய் அந்த மாடு நின்றுடும். ஒரு அஜித் சொன்னாங்க, நம்முடைய தொழுகை அப்படித்தான் இருக்குது. மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி மாடு தானாக போய்க்கும். நம்ம அல்லாஹ் அக்பர் இன்னும் ஓதணும் ஞாபகம் இல்லை, ருக்குல இருக்கிறோமா சுஜூதில் இருக்கிறோமா என்ன செய்யணும் நம்முடைய தொழுகையே நமக்கு ஞாபகம் இல்லை. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, நம்முடைய தொழுகையுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஒருத்தர் 4 வணிகத்தலம் வச்சுருந்தாராம். ஒரு நாள் அஜர்த்து 3 ரக்காத் இஷா தொழு வச்சுட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பள்ளிவாசல் நிரம்பி வழியும் தொழுகையாளிகள். ஆனால் அந்த எல்லா தொழுகையாளிகள்லையும் ஒருத்தர் கூட மன ஓர்மை இருக்கிறாது, எத்தனை ரக்காத் தொழுதுங்கிற ஞாபகம் கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அப்போ அஜர்த்தை இஷா தொழு வச்சாங்களாம். இஷா தொழு வச்சு 3 ரக்காத்தில் சலாம் கொடுத்துட்டார். ஒருத்தர் சொல்கிறாரு, ஹஜ்ரத் நீங்கள் 3 ரக்காத் தொழு வச்சிங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு 4 ரக்காத்து. இப்படி யாரும் ஒரு ஊர்ஜிதமான ஒரு முடிவுக்கு வர முடியல. ஒருத்தர் சொன்னாரா, இல்லை ஹஜ்ரத் நீங்கள் 3 ரக்காத் தான் தொழு வச்சிங்க. எப்படிங்க சொல்கிறீங்க? நான் 3 கடையுடைய வரவு செலவு தான் முடிச்சிருக்கிறேன், இன்னும் ஒரு கடையுடைய வரவு செலவு முடிக்க வேண்டியது இருக்குது, அதுக்காக நீங்கள் சலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் நம்முடைய தொழுகை இப்படி தான் இருக்குது. ஏதோ வரோம், தக்பீர் கட்டுறோம், தொழுகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நம்ம இவ்வளோ நேரம் எங்கே இருந்தோம், என்ன செஞ்சோம், மஸ்ஜிதில் தான் இருந்தோமா, பஜாரில் இருந்தோமா, வீட்டில் இருந்தோமா, அல்லது பட்டணத்தில் இருந்தோமா, சென்னையில் இருந்தோமா, எதுவுமே நமக்கு தெரியாது. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டணும், சலாம் கொடுத்தோம், அவ்வளோதான். இடையில தானா அல்லாஹ் அக்பர் சொன்ன சனா ஓதிக்குவோம், அல்ஹம்து சூரா ஓதிக்குவோம், துணை சூரா ஓதிக்குவோம், ருக்குவுக்கு அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போயிடுவோம். என்னைக்கு மறந்து ருக்குவுக்கு போகும்போது சஜிதாவுக்கு போக மாட்டோம். ஏன் பழகிடுச்சு. நம்முடைய தொழுகையுடைய நிலைமை இப்படித்தான். அதில் உயிரே கிடையாது. தொழுகை தொழுகையாகவே இல்லை. தொழுகையில் ஒரு ரூஹ் இருக்கணும் இல்லையா, ஒரு உயிர் இருக்கணும் இல்லையா. மையத்து நம்முடைய தொழுகைகள் எல்லாம் மையத்தாகி போய் கிடக்குது. அதனால தான் நம்முடைய தொழுகையில் என்ன பிரயோஜனம் ஏற்படணுமோ அது ஏற்படலை. அப்போ தொழுகையில் உள்ளச்சம் இருக்கணும், தொழுகையில் மன ஓர்மை இருக்கணும், தொழுகையில் மன ஓர்மை இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். யார் எந்த முஃமின்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கிறாங்களோ, தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுகின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். தொழுகையில் உள்ளச்சம் என்ன? தொழுகையில் உள்ளச்சம் என்றால் என்ன? அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் எப்படி தொழுகணும் தெரியுமா? எப்படி தொழுகணும்? அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்ட போறீங்கன்னு சொன்னா இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை. எப்படி செய்யணும்? நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வக்திலையும் எப்படி தொழுகணும்? இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை, இதற்கு பிறகு தொழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா தெரியாது. இனிமேல் நான் தொழுகுவேனா, இன்னைக்கு ஜும்மா தொழுதேன், அசருக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது. அப்போ இது என்னுடைய கடைசி தொழுகை, இதற்கு பிறகு எனக்கு தொழுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பானா அல்லது என்னை முன்னாடி நிற்க படுக்க வச்சு தொழுவாங்களா தெரியாது. அப்போ இது என்னுடைய கடைசி தொழுகை என்ற சிந்தனையில் நீங்கள் தொழுகுங்கள். தக்பீர் கட்டிட்டீங்களா, அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி தொழுவுங்க. நீங்கள் அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி நமக்கு என்னைக்காவது நம்ம சிந்தனை வந்திருக்கா? என்னைக்காவது அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டேன், நான் அல்லாஹ்வை பார்க்குறேன்,
அப்படிங்கிற சிந்தனை என்னைக்காவது நமக்கு வந்து இருக்குதா? இதெல்லாம் உச்சபட்சமான சிந்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த சிந்தனை அந்த தன்மை உங்களுக்கு வரலை. நம்ம கல்புலாம் எப்படின்னா இருக்குது, குடும்பம், வியாபாரம், தொழில், வியாபாரம், பணம், இதுதான் வரும். தக்பீர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி பாருங்களேன், என்ன வருது நமக்கு? அல்லாஹ்வுடைய சிந்தனை வருதா? நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறேன், நான் தொழுகிறேன், இப்போ நான் அல்ஹம்து சூரா ஓதுறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலித்து வருகின்ற ரப்புக்கே எல்லா புகழும், இந்த சிந்தனை நமக்கு வருதா? ஏதோ அடித்து விட்றோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ் பார்க்குற மாதிரி தொழுகுங்க. அந்த தன்மை உங்களுக்கு வரலையா? குறைஞ்சபட்சம் அல்லாஹ் என்ன பார்க்குறான். நான் யாருக்கு முன்னாடி நிற்கிறேன்? நான் யாருக்கு முன்னாடி நிற்கிறேன்? தொழுகை கட்டி ஏதோ சுவத்துக்கு முன்னாடி இல்லை, அல்லாஹ்விற்கு முன்னாடி நான் நிற்கின்றேன். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கின்றான். அல்லாஹ் என்னுடைய தக்பீர் நான் எப்படி கட்டியிருக்கின்றேன் பார்க்கின்றான். நான் என்ன ஓதுறேன்னு அல்லாஹ் பார்க்குறான். என் மனசு எங்கே இருக்குது என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். அப்போ இந்த சிந்தனையில் நீங்கள் தொழுகுங்க. முதலாவது நீங்கள் அல்லாஹ் பார்க்குற மாதிரி தொழுகுங்க. அதற்கு வாய்ப்பு நசீபு நமக்கு இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, குறைஞ்சபட்சம் எனக்கு முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான், நான் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற சிந்தனையில் இங்கே தொழுகுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, சஹாபாக்கள்லாம் தொலை நின்ட்டா ஆட கூட மாட்டாங்களாம். உடல் உறுப்புகளை அமைதியாக வைத்து அமைதியாக தொழுகுவார்கள். உள்ளச்சத்தோடு மனதால் தொழுகுவார்கள். நம்ம உடம்பு உறுப்புக்களே தொழுகிறது இல்லை. அவர்கள் சஹாபாக்கள் மனதால் அல்லாஹ்வை நினைப்பார்கள், மனதால் அல்லாஹ்வை முன்னோக்குவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் தொலை நின்ட்டா அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான், நான் தொழுகையில் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் கவனித்து கொண்டே இருக்கின்றான் என்று சஹாபாக்கள் நினைப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் கட்டி நின்றுட்டா, தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிட்டா பறவைகள்லாம் மேலே வந்து உக்காந்துக்குமா. பறவைகள் மேலே வந்து உக்காந்துக்கும். ஏன்? ஏதோ மரத்தை நட்டு வச்சிருக்கிறாங்க, ஏதோ குச்சியை நட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பறவைகள் மேலே வந்து உட்காருதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அமைதியாக ஆடாமல் அசையாமல் எந்த அளவிற்கு அவர்கள் தொழுதிருப்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு தொழுகையில் மனசு லயிச்சு போய் தொழுதாங்க பாருங்க. எந்த அளவுக்கு தொழுகையை மனசு லயிச்சு போய். ஒரு தடவை போர்க்களத்தில் ஒரு ஈட்டி அம்பு வந்து தொடையில் குத்திடுச்சு. யாருக்கு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தொடையில் குத்திடுச்சு. இந்த காலம் மாதிரி மருத்துவ உலகம் இல்லை, ஏதோ சின்னதாக செய்வாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும், அந்த அம்பை எடுக்கணும். நல்லா போய் மாட்டிக்கிச்சு. நமக்கு ஊசி குத்துனா, சின்ன முள்ளு குத்துனா நம்ம தாங்க மாட்டோம். அந்த காலத்தில் மன வலிமையும் இருந்துச்சு, உடல் வலிமையும் இருந்துச்சு. நம்மளை வச்சு கணக்கு போட்டுறக்கூடாது. நம்மளை வச்சு அவங்க எப்படி ஈட்டி குத்தி எப்படி நடந்தாங்க, எப்படி சாப்பிட்டாங்க அதை நினைக்கக்கூடாது. நமக்கு சின்னதாக என்ன சொல்லுவாங்க, அந்த சின்ன செதில் சொல்லுவாங்க இல்லையா, அது குத்துனா கூட நமக்கு தூக்கம் போச்சு, சாப்பாடு போச்சு. அதை போய் ஆப்ரேஷன் பண்ணி கையில் கட்டு போட்டால் தான் நிம்மதியும். நம்ம நிலைமை இல்லை. அவங்களுக்கு பலசாலிகளாக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு தொடையில் ஈட்டி குத்திடுச்சு, எடுக்க முடியல. வந்து எல்லா மக்கள்லாம் பார்க்குறாங்க, எடுத்துடலாங்க, எடுத்துட்டா மருந்து தடவலாம், வலி துடிக்கிறாங்க. ஒரு நாள் எல்லாம் முடிவு செஞ்சாங்களாம். எல்லாம் முடிவு செய்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழ ஆரம்பிச்சுட்டா மெய் மறந்து போயிடுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுக ஆரம்பிச்சுட்டா மெய் மறந்து போயிடுவாங்க. அப்போ நாம் ஈட்டி எடுத்துடலாம், அந்த அம்பை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நஃபில் தொழுகிறதுக்காக அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. சஜிதாவுக்கு போகும்போது சல்லுன்னு பிடிச்சி இழுத்துட்டாங்க. தொடையில் மாட்டிக்கிட்டு இருந்த அந்த அம்பை, அந்த ஈட்டியை வேகமாக பிடிச்சி இழுத்துட்டாங்க. அமைதியாக எல்லாம் நிற்கிறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, மறுபடியும் அம்பு எடுக்கணும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்களா. சுற்றி இருந்தவங்களாம் சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை நாங்கள் எடுத்துட்டோம். அப்படியா, எப்போ எடுத்தீங்க? நீங்கள் சஜிதாவுக்கு வந்து உருவிட்டோம், எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா. நம்ம தொழுகை எப்படி இருக்குது? நம்மளாம் தொழுகிறோம், அது தொழுகையாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகை
அப்படியே பிரகாசமாக மாறி அந்த தொழுகைக்காக வானத்துடைய கதவுகள் திறந்து அந்த தொழுகை நமக்காக துஆ செய்தான். யா அல்லாஹ், என்னை எப்படி இவன் கண்ணியப்படுத்தினானோ, என்னை எப்படி பேணி பாதுகாத்தானோ, அதே போல் யா அல்லாஹ் இந்த மனிதனை நீ பேணி பாதுகாத்துக்கொள். அதே ஒரு மனிதன் குஷூ இல்லாம, உள்ளச்சம் இல்லாம, மனசுல தொழுகின்றோம் என்ற சிந்தனையே இல்லாமல் ஒரு மனிதர் தொழுகிறாரு. அந்த தொழுகை விகாரமா கருத்து போய் அந்த தொழுகைக்காக வானத்துடைய கதவுகள் எல்லாம் மூடிக்கொள்ளுமா, அந்த தொழுகை சாபமிடுமா. யா அல்லாஹ், என்னை எப்படி இவன் கேவலப்படுத்தினானோ, என்னை எப்படி இவன் அசிங்கப்படுத்தினானோ, என்னை எப்படி இவன் கருத்த முடைமுறையாக ஆக்கினானோ, அதே மாதிரி யா அல்லாஹ் இவனுடைய வாழ்க்கையை நீ பாழாக்கி விடு. நம்ம தொழுகை நமக்கு பத்வா செய்யுது. அப்போ தொழக்கூடியவர்கள் நாம தொழுகையை ரொம்ப பேணுதலாக, நான் யாருக்கு முன்னாடி நிற்கிறேன், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறேன், தக்பீரை கட்டி சலாம் கொடுக்கிற வரைக்கும் உலகத்துடைய எந்த சிந்தனையும் வரக்கூடாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பாங்கு சொல்லி தொழுகை நேரம் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுவாங்களாம். பாங்கு சொல்லி தொழுகை நேரம் வந்துட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. நாமளும் தான் அழுகிறோம். ஏன் தெரியுமா? இப்போ தனங்க மகரிப் தொழுதுட்டு வந்தோம், அதுங்க இஷாவுக்கு பாங்கு சொல்லிட்டாங்க. நம்முடைய அழுகை எப்படி இருக்கு? இப்போ தான் அசர் தொழுதுட்டு வந்தோம், அதுங்க மகரிப் பாங்கு சொல்லிட்டாங்க, எந்த வேலையும் பார்க்க முடியலங்க. நம்முடைய அழுகை பாங்கு சொல்லிட்டா நமக்கு அழுகையா போயிடும். ஆஹா, பாங்கு சொல்லிட்டாங்களே, மறுபடியும் பள்ளியாசலுக்கு போனே, மறுபடியும் தொழுகணுமே. இது நம்முடைய நிலைமை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லிட்டு அழுகுவாங்களா, பார்த்து மக்கள்லாம் கேட்பாங்களா, ஏன் அழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்க? இல்லை, இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய அமானிதத்தை அல்லாஹ் வானத்துக்கிட்ட கொடுத்தான், பூமி கிட்ட கொடுத்தான், மலை கிட்ட கொடுத்தான், அதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கி விட்டது. மனிதனுக்கு அல்லாஹ் தொழுகை கொடுத்துருக்கிறான். அந்த தொழுகை நான் எப்படி தொழப்போறேன்னு எனக்கு தெரியலையே. ஹுஷூஓட, உள்ளச்சத்தோட, மன ஓர்மையோட தொழப்போறனா, இல்லை ஏதோ அலட்சியமாக தொழப்போறனா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்று வரலாறு சொல்லுது. இந்த ஹுஷு உள்ளத்தில் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த உள்ளச்சம், அந்த மன ஓர்மை இல்லைன்னு சொன்னால் குர்ஆன் சொல்லுது, வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். யாருக்கு இந்த உள்ளத்தில் அந்த மன ஓர்மை இல்லையோ அவர்களுக்கு தொழுவதே கஷ்டமாக தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்குற அளவு தொழுதாங்களே, சந்தோஷமாக தொழுதாங்களே. சஹாபாக்கள் இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருந்தார்கள். ஏன் அவங்களுக்கு இன்பம் வந்துச்சு? அவங்க தொழுகையில் உள்ளச்சத்தை பேணினார்கள், தொழுகையில் ஒரு இன்பத்தை கண்டார்கள், தொழுகையில் அல்லாஹ்வை பார்த்தார்கள், தொழுகையிலே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுதார்கள். அதனால் தொழுவது அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, இன்பமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு தொழுகையில் இன்பம் இல்லை, அந்த ஹுஷூ இல்லை, அந்த உள்ளச்சம் இல்லை. அதனால் தொழுகிறன்னா நம்ம கஷ்டமாக இருக்கு. அப்போ அந்த தொழுகை அந்த உள்ளச்சத்தோடு தொழுகணும், அந்த உள்ளச்சத்தோடு தொழுகணும். அந்த உள்ளச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த மன ஓர்மை இல்லை என்று சொன்னால், அந்த தொழுகை நமக்கு பெரிய பாரமாக தெரியும், தொழுகிறதே கஷ்டமாக தெரியும். ஆஹா, பாங்கு சொல்லிட்டாங்களா, தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த தொழுகை பெரிய பாரமாக தெரியும். வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். யாருக்கு உள்ளச்சம் இல்லையோ, யாருக்கு தொழ வேண்டும், தொழுகையிலே மன ஓர்மை இல்லையோ, அவர்களுக்கு தொழுவதே பாரமாக தெரியும். நமக்கு அதான் அந்த தொழுகையில் அந்த ரசனை இல்லாதனால நமக்கு தொழுகை கஷ்டமாக தெரியும். அதனால் நாம் என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு உலமாக்கள் சொல்லுவாங்க, ஞானவான்கள்